அது வாய்ப்பு இல்லாம போயிடும். இவங்களுக்கு குடுத்துட்டா, தூய்மை அவ்வளவுதான். பணியாளர்கிட்டயே குடுத்துட்டா. அவன் எப்படி இவனுக்கும் குடுத்தா அவங்களுக்கு எப்படி குடுப்பான்? ம். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ரூல்ஸ கொண்டு வருவான். ம். பாதி நேரம் அந்த தொகை எதுவுமே அதாவது அந்த பணி செய்ய வேண்டிய பணி இருக்கு பாருங்க. அந்த பணியே இவங்க செய்யறது கிடையாது. ம். சும்மா ஒப்புக்கு ஆளுங்கள வச்சுக்கிட்டு நீ மேய்ச்சிட்டு எடுத்துட்டு போவான். அவ்வளோதான். நான் அவன் குடுக்குறத வாங்கிக்க. இது கரெக்ட் எல்லாம் புரியுது. புரியாத ஒரு பகுதி என்னன்னா, உள்ளாட்சித்துறை இப்ப நேரு அவர் தான் வந்து மேயர் எல்லாம் உள்பட அவர் பதில் அவர் தான் வந்து அங்க பேசணும், பேட்டி குடுக்கணும், எல்லாம் சொல்லணும். எல்லா பதிலும் அவர் தான் உரைக்கணும். கரெக்ட்டு. இல்ல சேகர் பாபு வந்து முன்னில இருந்துட்டு என்னதான் வந்து உள்ளூர் மந்திரியா இருந்தாலும் கூட, துறை ரீதியாக பேசணும்னா, நியாயமாக வந்து பேசணும் அப்படின்னாக்கா, நேரு தான் வரணும். இவர் ஏன் வர்றாரு எல்லாத்துக்கும்? அதத்தான் நேருவும் கேட்கிறாரு. ம். அததான் நேருவும் கேட்கிறாரு. நீ கேட்கிறாரு. யாரு? ம். அப்படின்ட்டு இன்னும் சொல்லணும்னாக்க, அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல். இப்ப சமீபத்தில 3 மணி நேரம் காத்திருந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா? நேரு வந்து காத்திருந்தாரு. ரிப்பன் அந்த கட்டடத்துல வந்து காத்திருந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா? ம். அங்கேயே நேரு எகிறியிருக்காரு. இவர் பேச 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 இவர் குறுக்கிட்ட போது, நீ யாரு முதல்ல? ம். நீ யாரு? ஸ்டாலின் வீட்ல மளிகை சாமான் வாங்கி போட்டிருந்தவன் நீ. அது யாரு சேகர் பாபு சொல்றாரு. ஆமா. சரி. அவ்வளவுதான் நீ. ம். நான் அமைச்சரா இருந்தபொழுது நீ ஸ்டாலின் வீட்ல மளிகை சாமான் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்த. ம். நீ யார் வந்து இங்க வந்து இது நடுவுல பேசுறதுக்கு மூடிட்டு இருன்னு சொன்னா அதிகாரிகள்லாம் சிரிக்கிறாங்க. ம். இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. எதுக்கு நீங்க வந்து அவங்கள எதிர்பார்க்குறீங்க? அவங்க ஏன் வருவாங்க? வணக்கம் அதாவது 2 அமைச்சர்களுக்குள்ள பங்கு பிரிப்பதில் இருக்கக்கூடிய தகராறில் ம். நாங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அதான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வழி இல்லாம தான் இப்ப அது முடிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கான தேவையும் இல்லையே. ம். நீங்க 2 பேரும் பங்கு பிரிச்சுதான் தான் சண்டை போடுறீங்க. நீங்க எங்களுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க. ம். நீங்க எங்களுக்கு மக்களுக்காக அவங்க ஒண்ணும் சண்டை சண்டை போடலையே. ம். நீ பங்கு பங்கு பிரிக்கிறதுல பிரிக்கிறதுலாம் சண்டை போடுற. நீங்க ஏங்க அவங்கள அப்புறப்படுத்திட்டு, அதாவது இவங்கள வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திட்டு, அவங்க எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து நீங்க ஒரு பேட்டர்ன் புரிஞ்சுக்கோங்க.